சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. வாராகி ஆசீர்வாதங்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடம் பிறக்கின்றது. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமக்கெல்லாம் எது வருஷ பிறப்புனா சித்திரை 1 அதுதான் வருஷ பிறப்பாக அமைகிறது. பொதுவாக உலகம்னு இல்லைங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் பின்பற்றக்கூடிய விஞ்ஞானம், சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சயின்ஸ் எல்லாமே நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. நம்ம தமிழுக்கு ஒரு பெரிய பெருமை. நம்மெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. நம்ம தமிழ் பஞ்சாங்கம் தான், இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் பஞ்சாங்கம் தான் உலக நாடுகள் அனைத்திற்கும் சயின்ஸுக்கு வழிகாட்டியாக அமைகிறது. கிரகணங்கள் என்ன, ஏன்னா இப்போ சித்திரை 1 பிறந்தாதான் தமிழ் வருஷம் பிறக்கும்போது தான் புது பஞ்சாங்கம் வரும். அப்போ அடுத்த 12 மாதங்கள் எந்த ஊரில் இடி இடிக்கும், எந்த ஊரில் மழை பெய்யும், எங்கே ரயில் விபத்து ஏற்படும், எங்கே பூகம்பம் இருக்கும், எந்த எரிமலை வெடிக்கும், எந்த எரிமலை அந்த சாம்பலை வெளியே அனுப்பும், எந்த நாடுகளில் அமைதி அதிகமாக இருக்கும், எந்த நாடுகளுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும், இது எல்லாத்தையும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேவையானது நம்ம தமிழ் பஞ்சாங்கத்தில் தான் இது எல்லாமே அமையுது. அப்போ நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறதுல மிகப்பெரிய ஒரு பெருமை. உலக நாடுக்கே, இந்த பிரபஞ்ச பூமிக்கே நம்ம வழிகாட்டுறோம். நம்ம பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி தான் எல்லாமே அங்கே தெரிஞ்சுக்கிறாங்க. கிரகணம், எத்தனை கிரகணம் வருது, என்னைக்கு கிரகணம் வருது, பயிற்சிகள் எத்தனை வருது, எந்தெந்த கிரகங்கள் வக்ரமாகுது, அதிச்சாரமாகுது, அஸ்தமனமாகுது, இது எல்லா விவரங்களும் நம்ம தமிழ் பஞ்சாங்கத்தில் தான் கிடைக்கும். அப்போ இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடப்பிறப்பு எதுனா தமிழ் வருட பிறப்பு. அப்போ தமிழ் வருஷம் எப்படி நம்ம நியூ இயர் 2025 வந்தோடனே புது டைரி புது காலண்டர் தராங்களோ, அதை போல் அந்த காலண்டர் என்னங்க, வருஷம் பூரா அது டெய்லி ஷீட் காமிக்கும், அவ்வளோதான் விஷயம். ஆனால் திதி நட்சத்திர கரணயோகத்தை தீர்மானிக்கக்கூடியது நம்ம சித்திரை 1 வருஷ பிறப்பு தான். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, நாம் எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு வைபவம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சித்திரை வருஷ பிறப்பு. நீங்கள் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அப்படியே மடியில் வச்சு தலையில் வச்சு சுமக்க வேண்டிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை வருஷ பிறப்பு. அப்போ இந்த பிறக்கக்கூடிய வருஷத்துக்கு என்ன பேர் தெரியுமா? விஸ்வாவசு வருடம்னு பேர். போன வருஷத்துக்கு குரோதி வருடம்னு பேர். போன வருஷம் பேருக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள், குரோதங்கள் எல்லாம் நடந்து போச்சு. ஆனால் இந்த விஸ்வாவசு வருடம் பிறக்கின்ற இந்த வருஷத்துக்கு ஏப்ரல் 14, 2025 என்னைக்கு வருஷ பிறப்பு? ஏப்ரல் 14, 2025 திங்கட்கிழமை அன்றைய தினம் இந்த வருஷம் பிறக்குது. 2வது அன்னைக்கு திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம், ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறக்குது. வஜ்ரநாம யோகம். வஜ்ரநாம யோகம்னா ரொம்ப பலம் வாய்ந்தது, அற்புதமான நாம யோகம். தைத்துல கரணம், எதையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு வருடம், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தைத்துல கரணம். அவ்வளோ சூப்பரான ஒரு கரணம். இப்போ நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்கும்போது நம்ம சொல்வது உண்டு, தைத்துல கரணமா நீ பயப்படவே வேணாண்டா, அவனை நம்பி வேலைக்கு சேர்த்துக்கோ, அவன் என்ன வேணாம், ஒன்னையே தூக்கி சும்மா பண்ணா, அவன் உன்னை தூக்கி ஒரு சுற்றி வரனாலும் சுற்றி வந்துடுவான், சேர்த்துக்கூட அவனை வேலைக்கு அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு. அதே போல் தைத்துல கரணம், அற்புதமான தைத்துல கரணத்தில் இந்த வருடம் பிறக்கின்றது. அமிர்த யோகம், துதியை திதி, வளர்பிறையில் துதியை திதி. அப்போ 4 நட்சத்திரம், கரணம், யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்கு. இந்த சித்திரை வருஷ பிறப்பு என்ன செய்யணும்? நீங்கள் அனைவரும் ஒரு தமிழ் பஞ்சாங்கம் வாங்கிக்கணும். ஒரு பாம்பு பஞ்சாங்கம் வாங்குங்க. 108 பாம்பு பஞ்சாங்கம் வாங்குறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா 108 கோவில் பஞ்சாங்கம் வாங்க, இல்லை ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம் வாங்குங்க. இது 3 தான். இல்லை ஏதோ ஒரு பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சுக்க வேண்டியது. வாங்கிட்டு அன்றைய தினம் காத்தால எழுந்து, சித்திரை மாதம் 14ஆம் தேதி காத்தால திங்கட்கிழமை எழுந்து 5:30 மணிக்கெல்லாம் சாமிகிட்ட விளக்கேற்றி, இந்த முத நாளே எல்லாம் சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடணும்.
காலையில் எழுந்து ஒரு பூர்புவ சுவஹா அப்படி சொல்லி ஒரு புரோக்ஷனம் எல்லாத்துக்கும் சுத்தப்படுத்திட்டு தீபங்கள்லாம் எடுத்து அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு ஒரு 12 விளக்கு ஏற்ற வேண்டியதா, படிப்படியாக முடிஞ்சால் அந்த விஷுக்கணி தரிசனம் செய்யலாம். விஷுக்கணி தரிசனம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு பெரிய 5 அடியில் ஒரு தீபத்துக்கு ஒரு மாலை அலங்கரித்து அது 5 முகம் ஏற்றி அதுக்கு கீழே ராமலக்ஷ்மணனுடைய படத்தை வச்சு முன்னாடி மளிகை சாமான்கள் தனம் தானியம் தைரியம் விஜயம் வீரியம் அபயம் ஆயுகு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அஷ்டமங்கல பொருட்கள், அரிசி பருப்பு உப்பு சர்க்கரை புளி மஞ்சள், இன்னும் ஏதேனும் 2 வடகம் ஊறுகாய் எது வேணாலும் வைக்கலாம். அப்போ 8 விதமான மங்கள பொருட்கள், நிறைய பழங்கள் பழ வகைகள் முழுசா தேங்காய், இன்னும் சொல்லப்போனால் வெத்தலைப்பாக்கு, பூக்கள் நல்லா கூடக்கூடிய பூ, இதெல்லாம் வச்சு இந்த விளக்கு தீபம் தான் ரொம்ப முக்கியம் இங்கே. அப்போ விளக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்து ஏற்றி வச்சுட்டு ஒரு வாழை இலையை போட்டு வாழையில் நிறைய பருப்பு பாயசம் வடபருப்பு பாயசத்தோட ஒரு நைவேத்தியம் காலம்பரை செய்கிறது சிறப்பு. இல்லைனா திங்கக்கிழமை 9-10 செய்யலாம், அதுதான். அப்புறம் 12-1 உச்சிக்காலமாக போயிடும், அது ஏற்புடையதாக இருக்காது. அப்போ அந்த மாதிரி அலங்காரம் செய்வித்து ராமலக்ஷ்மணுக்கு ராம சகஸ்திரநாமம் அல்ல ஒரு அஷ்டோத்திரம் செய்து 2 நாமாவளி சொல்லி பசங்களை எல்லாருக்கும் ஒரு புத்தாடி அணிவித்து வெளியில் போய் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உள்ளே வாசப்படிக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நடுவீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு தேங்காய் உடைச்சி வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பூஜை உங்கள் குடும்பம் மட்டும் இல்லைங்க, இந்த பிரபஞ்சத்திற்கே நல்லது சார். நீங்கள் செய்கிற பூஜை இந்த உலகமே நல்லா இருக்கும். அங்கே எங்கே சண்டை நடந்துட்டுருக்கு, அமைதி நிலவணும், விவசாயமே இல்லை, விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. விவசாய பெருமக்கள் அனைவரும் விவசாயிகள்லாம் தெய்வத்துக்கு சமமானவர்கள். கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு அன்பு தெய்வம்னா நடமாடும் தெய்வம்னா விவசாயிகள் தான் நடமாடும் தெய்வம். ஆனால் அந்த நடமாடும் தெய்வங்கள் எல்லாம் நிலத்தை விற்றுட்டு பாக்கெட்டில் பைசா வச்சுன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க, விவசாயத்தை விட்டுட்டாங்க, பணம்தான் பெருசுன்னு போயிடுச்சு, கவலையாக இருக்குது. அப்போ உங்களுடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த சித்திர வருஷ பிறப்புக்கான பூஜையை செய்வீர்களே ஆனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, நிச்சயம் சிறப்பான எதிர்காலம் அமையும். நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பூஜை உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே நல்லது. அதுவும் குறிப்பாக பசங்களுக்கு இருக்கணும் நல்ல வித்யா பாடம், ஸ்திரமான புத்தி, சொல்கிற பேச்சை கேட்குறது. பசங்க அடங்கவே மாட்டாங்க, சொல்கிற பேச்சே கேட்க மாட்டாங்க. இன்னும் சித்திரா வருஷம் பண்ணி ஒரு புத்தாடை உடுத்தி காலம்பரை எழுந்து ஒரு கல்பத்தை எடுத்து நமஸ்காரம் பண்ண சொல்லுங்கள், விழுந்து கும்பிட சொல்லுங்கள், அதெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்க சொல்லுங்கள். பசங்க சொல்கிற பேச்சை கேட்கும், நல்ல புத்தி வரும், நல்ல படிப்பு வரும், பசங்க நல்லா இருப்பாங்க, வீட்டில் ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த பேட் திங்ஸ் எல்லாம், அந்த ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். சாம்பிராணி போடுங்க, தூபம் ஏற்றுங்க, கற்பூர ஆரத்தி பண்ணுங்க, வடபருப்பு பாயசத்தோட நைவேத்தியம் செய்யுங்க, ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, ஒரு 4 ஏழைகளை கூப்பிட்டு அன்னதானம் பண்ணுங்க. உங்களுடைய குருமார்கள், உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு ஐயர் இருப்பார் இல்லையா? இப்போ எனக்கெல்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸ் தான். நான் இன்னைக்கு வர முடியாதுமா, அன்றைக்கி நான் ஒரு வேலை ஒத்துன்னு சொல்லிட்டேன், சாமி இன்னைக்கு வச்சா நீங்கள் வருவீங்களா, நாளைக்கு வச்சா நீங்கள் வருவீங்களா, 10ஆம் தேதி வச்சா நீங்கள் வருவீங்களா, அந்த மாதிரி நாம் என்னைக்கு வரோம்னு கேட்டு நாள் வைக்கக்கூடிய அன்பு தெய்வம் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம். நீங்கள் வரணும் சாமி, எனக்கு நீங்கள் என்னைக்கு வரீங்களோ சொல்லுங்கள், அன்றைக்கி நாம் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி அன்பு தெய்வங்கள் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம். அதுபோல் உங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு குருமார்களை உங்கள் வீட்டு ஐயரை கூப்பிட்டு அவருக்கு வெத்தலை பாக்கு பழம் வச்சு ஒரு வஸ்திரதானம், ஒரு வேஷ்டி எடுத்து கொடுத்து ஒரு தேங்காய் பழம் வச்சு கொடுத்து அவருக்கு ஒரு தட்சணை வச்சு கொடுங்க, குரு தட்சணை வச்சு கொடுங்க. 4 ஏழைகளுக்கு வயிறார சாப்பாடு போடுங்க. இதெல்லாம் சித்திரை விஷு அன்னைக்கு நீங்கள் செய்வீர்களே ஆனால் அற்புதமான ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பஞ்சாங்கம் இருக்க வேண்டும். ஆற்காடு பஞ்சாங்கம் வாங்க, இன்னும் எளிமையாக புரியும். கோவில் பஞ்சாங்கம் வாங்க, அதுவும் எளிமையாக புரியும். பாம்பு பஞ்சாங்கம் ட்ரெடிஷ்னல், அதுதான். பஞ்சாங்க பூஜை சிறப்பு. அப்போது அதே போல் விஷு தரிசனம், விஷு கனி தரிசனம், முழு காய்கறிகள் அதெல்லாம் கண்ணாடியில் பார்த்து தரிசனம் செய்வீர்களே ஆனால் இதெல்லாம்
இதை விட வசதி உங்கள் வீட்டில் ஒரு பெரிய சுதர்சனமோ, ஒரு பெரிய லலிதா சகஸ்ரநாம பாராயணம், ஒரு சத்யநாராயண பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த சத்யநாராயண பூஜை பலன் எல்லாம் அன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த சித்திரவர்ஷத்தை நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. சந்தேகம் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய சந்தேகங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.